வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட வெள்ளம் இருக்குல்ல, இதை சார்ந்த மிக முக்கியமான பல அப்டேட்ஸை தான் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த மழை சம்மந்தமாக வர்ற ஒரு அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்க்குறப்ப எப்பப்பா இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்சு தொலையும் இப்படி தாங்க தோணுது. ஆக்சுவலாக நம்ம நாட்டுக்கு மட்டும் இது டிசம்பர் டிசாஸ்டராக இல்லை, அண்டை நாடுகளுக்கும் டிசாஸ்டர் மந்தாக தான் இருந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் சைனாவில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு 130க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க. அந்த பலி எண்ணிக்கை இன்னும் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா எரிமலைகள் வெடித்து செதற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அப்படியே நம்ம சவுத் ஏஷியா பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கே சில இயற்கை பேரிடர்களை தொடர்ந்து பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வெள்ளக்காடை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி இன்னும் பெருசாக வடிஞ்ச பாடல், அதை பற்றிலாம் நான் போக சொல்கிறேன். இந்த நேரத்தில் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னையில இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் மிதமான மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் அடுத்த 7 நாட்களுக்கு நாம் மழையை பார்க்க போகிறோம். மிதமான மழை தான், கனமழை கிடையாது. தமிழகத்தோட ஓரிரு இடங்கள்லையும் புதுவை அண்ட் காரைக்கால் இங்கேயும் இந்த மிதமான மழை அடுத்த 7 நாட்களுக்கு பதிவாகும்னு சொல்கிறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த 24 மணி நேரங்களுக்கு மேக மூட்டத்தோடு தான் காணப்படும் அப்படின்னும், சென்னையோட சில பகுதிகளில் மட்டும் லேசான மழை பொழிவு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பீக்கான டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில், அப்போ இது போல் லேசாக மழை பெஞ்சால் முடிஞ்சு போயிடுச்சு, டிராஃபிக் எந்த அளவு ஹெவியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் சென்னையோட சில பகுதிகளில் மட்டும் லேசான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வெள்ள நீர் அப்படின்றது முழுசாக வடிஞ்சிருச்சா, தமிழகத்தை விட்டே போயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இந்த தென் மாவட்டங்களை வெள்ள நீர் சூழ்ந்துச்சு பார்த்தீங்களா, அதில் பாதிக்கு கொஞ்சம் கீழே குறைஞ்சிருக்கு. பட் இன்னும் வெள்ள நீர் பல பகுதிகளில் தேங்கி நின்றுக்கிட்டு தான் இருக்குது. இதில் புதிய தலைவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே அந்த கண்மாலம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கம்மாயை உடச்சிக்கிட்டு வெள்ள நீர் ஊருக்குள்ளே புகுந்துக்கிட்டு இருக்கு. அதை அடைக்கிறது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் கிடையாதுங்க. அங்கே இருக்க ஒவ்வொரு கிராம மக்களும் சேர்ந்து அடைக்க ட்ரை பண்ணுறாங்க, என்னென்னவோ போகிறாங்க மூட்டை கீட்டன்லாம், ஆனால் எதுவும் வேலைக்கு வர மாதிரி தெரியல. அந்த கண்மா உடஞ்சி இப்போ ஊருக்குள்ளே வெள்ளம் வர்றது தான் தென் மாவட்ட மக்கள் சார்ந்திருக்க மிகப்பெரிய தலைவலியாக இப்போ எழுந்திருக்கு. இதையும் அரசு கவனத்தில் கொண்டுச்சுன்னா சிறப்பாக இருக்கும். சென்னைக்கு அடுத்தபடியாக இந்த பெருவெள்ளத்தில் சிக்கி மிகப்பெரிய அளவுக்கு தத்தளிக்கிற ஒரு மாவட்டம்னா நம்ம தூத்துக்குடி தான். தூத்துக்குடியை பற்றி பேச நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி தூத்துக்குடியோட இப்போதைய வெள்ள நிலவரம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. எந்த ஏரியா தெரியுதாங்க? தூத்துக்குடியோட குறிஞ்சி நகர் இருக்குல்ல, அந்த பகுதி தான். எப்பேற்பட்ட பகுதி, ஆனால் இடுப்பளவு வரைக்கும் தண்ணியில் இப்போ மிதந்துக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், அங்கே படகு போக்குவரத்து இருக்குது. மீனவ நண்பர்கள் மூலமாக படகுகள் கொண்டு வரப்படுறதும், மீட்பு குழுவினர் மூலமாக படகுகள் கொண்டு வரப்படுறதுமா நிறைய பேரும் காப்பாற்றப்பட்டு இருக்காங்க. ஒரு வயசான முதியவர் வரைக்கும் அவங்க படகுகளை ஏற்றி பாதுகாப்பாக அழைச்சிட்டு வந்து மேடான பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. குறிஞ்சி நகர் நிலைமை தூத்துக்குடியில் இதுதான். அண்ட் இது மட்டும் இல்லை, தூத்துக்குடியில் இந்த தோட்டக்கலை சார்பில் பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அணிவகுத்து வந்திருக்கு. இதில் என் மனசுக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நல்ல விஷயம்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இப்படி இல்லாமல் அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு விமர்சனமும் எழுது. என்னென்னா, குறைஞ்ச விலையில் காய்கறிகளை விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க தூத்துக்குடி சைடில், அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க விற்பனை. ஓகேவா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. குறைஞ்ச விலையில் நீங்கள் மற்ற கடைகளில் போயிட்டு காய்கறிகளை வாங்குறதை காட்டிலும் இவங்க கம்மியாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அது கூட காசு இல்லாமல் உணவை பரிமாறல் சிறப்பாக இருக்குமேங்க, இதைத்தான் எதிர்பார்க்குறோம். அவங்க காய்கறியில் வாங்கி போயிட்டு எப்போ சமைச்சு எப்போ போட்டு எப்போ சாப்பிட்டு இதெல்லாம் எப்படி இருக்கும் கஷ்டமாக. இதுக்காக தான் சொல்கிறோம், சென்னையில் வந்தால் மட்டும் தான் துயர் கிடையாது, எல்லா மாவட்டங்களில் வந்தாலும் துயர் தான். உயிர் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காய்கறிகளை குறைஞ்ச விலை கொடுக்கறது ஓகே, பட் நிவாரண உணவாக அதை வழங்கினா இன்னும் சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே. அடுத்த மிக முக்கியமான விஷயம், நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தென் மாவட்ட வெள்ள நிலவரம் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக நேரில் பார்வையிடுறதுக்காகவும் ஆய்வுக்காகவும் இவர் கிளம்பி போயிருக்காரு. ஏன்னா இவர் இந்த கள ஆய்வு ஃபுல்லாக முடித்த பிற்பாடு தான் மத்திய அரசுக்கு இன்னும் ப்ரெஷர் பண்ண முடியும். இன்னும் எங்களுக்கு நிவாரண நிதி இந்த அளவு தேவை, இவ்வளோ நீங்கள் ரிலீஸ் பண்ணால் போதாதுன்னு இதுக்கப்புறம் பல தர்க்கங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதோட ஆரம்ப புள்ளி தான் இப்போ நடந்திருக்கு. ரீசெண்டாக கூட இவர் டெல்லி போயிட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் மத்திய அரசு எப்போவுமே பண்ணுற ஒரு விஷயந்தான், மாநில அரசுகள் கேட்குற இழப்பீடை அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. அதில் ஒரு 4ல் 1 மடங்கு, 10ல் 1 மடங்கு, 10ல் 3 மடங்கு இது போல தான் ரிலீஸ் ஆகும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம சென்னை பெருவெள்ளத்துக்கு ஐயோ அம்மான்னும், ஆனால் தென் மாவட்டங்கள் நிலைமை அதை விட மோசங்க. எம்பி கனிமொழி அவர்கள் இருக்காங்களே, தூத்துக்குடி தொகுதியோட எம்பி இவங்க தான். இவங்க காலத்தில் இறங்கி அந்தளவு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா இரவு பகல்லாம் கிடையாது, அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ உடம்புல சக்தி இருக்கோ அந்தளவுக்கு களத்தில் இறங்கி சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் தொகுதி மக்கள் அவங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை.
ஆனால் எல்லாரும் இதை பண்ணணும்னு சொல்கிறேன், எல்லா பிரதிநிதிகளும் வேறு எதுவும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா ஓட்டு போட்ட மக்களுக்காக இது கூட செய்யலை அப்படின்னா அப்படி எப்படி அவங்களை மக்களின் பிரதிநிதி நம்ம சொல்ல முடியும்? அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு பக்கம் பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பெருசாக போயிட்டுருக்கு, அவ்வளோ எம்பிஸை தற்காலிகமாக நீக்கம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு போராட்டங்கள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் இந்த பக்கம் களத்தில் இறங்கி இவங்க மக்களுக்காக தோளோடு தோல் நிற்கிறாங்களே, ஹேட்ஸ் ஆஃப், வரவேற்கக்கூடிய விஷயம். இவங்களை பற்றின ஒரு தடவை பேச இன்னொரு காரணமும் இருக்குங்க. அது கடைசியாக ஒரு ஃபோட்டோ தெரியுதுல்ல, கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குங்க. என்ன கதைனா, இந்த தூத்துக்குடியில் ஒரு கர்ப்பிணி தாய் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இவங்களை பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சது கனிமொழி அவர்கள் அண்ட் அவரோட டீம் இருக்காங்களே, இவங்க தான். இப்போ அதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணியிருக்கிறது வேறு யாருமே கிடையாது, கனிமொழி அவர்களே தான். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்குல்ல, அதில் இந்த ஃபோட்டோ அவங்க பதிவிட்டு மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். சென்னை மாதிரியே தூத்துக்குடியிலையும் வாலண்டியர்ஸ் மட்டும் களத்தில் இல்லைங்க, நிறைய ஆஃபீஸர்ஸ் கொண்டு களத்தில் தான் இருக்காங்க, மக்கள் சேவையை மனசில் வச்சு. இதில் ஒவ்வொரு தரப்பாக பிரித்து சொல்லணுன்னா, தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 1074 மக்களை நம்ம சிஎஸ்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதான் கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்பு, இவங்க போயிட்டு களத்தில் காப்பாற்றிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இராணுவத்தை மறந்துடக்கூடாதுங்க. நம்ம எல்லைச்சாமிகள் வெளியிலேருந்து ஒரு சக்தியை நாட்டுக்குள்ளே வரவிடாமல் பாதுகாத்துட்டு இருக்க அதே இராணுவ வீரர்கள் தான் இங்கே வெள்ளக்காடாக இருக்க களத்தில் இறங்கி நமக்காக சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனை குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம தூத்துக்குடியில் இராணுவத்தினர் உயிரை பணையை வச்சு சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோ மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த சிவகலை பகுதி இருக்குல்ல, ஆக்சுவலாக அகழ்வாராய்ச்சிக்கு பேர் போன ஒரு பகுதி. ஆனால் இது பத்தாது, இன்னும் அது அதிகமாக அகழ்வாராய்ச்சி அங்கே மேற்கொள்ளப்படணும். அந்தளவுக்கு தமிழர்களோட வரலாற்று பொக்கிஷங்கள் மறைஞ்சிருக்க ஒரு மண் பகுதி தான் அந்த சிவகலை. இதை பற்றி நாமளே பல முறை பேசியிருக்கோம் நம்ம சேனலில். அப்பேற்பட்ட சிவகலையும் வெள்ள நீர் விட்டு வைக்கலைங்க. தூத்துக்குடியோட இந்த பகுதியில் இன்னும் சுற்று வட்டார பகுதிகள் இருக்குல்ல, அங்கே ஃபுல்லாக இராணுவ வீரர்களை பார்க்க முடியுது, மக்கள் அவங்க உயிரோடு பாதுகாத்துட்டு இருக்கிறத. ஒரு 1 hour 1.5 hourல சாப்பாடு, ஒரு 2 மணி நேரத்தில் சாப்பாடு கொண்டு வருவாங்களாம். ஆமாம், அதனால நீங்கள் பிக்கப் பண்ணிட்டாங்க, சரியா? நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்கனவே சொல்லியிருந்துச்சு, முப்படைகளோட உதவியை நாங்கள் கோரியிருக்கோம், இங்கே சிக்கியிருக்க மக்களை பாதுகாப்பாக மீட்கணுன்றதுக்காக அப்படின்னுட்டு. அது உண்மைதான் மக்களே. ஏன்னா இந்தியன் நேவி முதற்கொண்டு களத்தில் இருக்காங்க. அதுவும் இங்கே பாருங்கள், ஹெலிகாப்டரில் ஒரு கர்ப்பிணியை மீட்டிருக்காங்க, பாதுகாப்பாக மீட்டிருக்காங்க, ஒரு குழந்தை வரைக்குமே பாதுகாப்பாக மீட்டிருக்காங்க. அண்ட் மோரோவர் நிவாரண பொருட்களையும் ஒரு பக்கம் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு சில பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கறது தலைவலி பிடிச்ச வேலை. நிவாரணப் பொருட்கள் முதல்ல வரணும், அதுக்கப்புறம் அதை சேஃபாக கொண்டு போய் சேர்க்கணும். கொண்டு போகிறவங்க முதல்ல சேஃபாக இருக்கணும், அப்போ தான் இது போய் சேஃபாக சேரும், அங்கே பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் அதை உட்கொள்ள முடியும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் மிகப்பெரிய டாஸ்காக மாதிரி இருக்குது ஒரு பர்டிகுலர் இடத்துல. இந்த புன்னக்காயல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஊருக்கு பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய பொருட்கள், நிவாரணப் பொருட்களை நீங்கள் கடலில் போய் மட்டும்தான் சேர்க்க முடியும். கடல் வழியாக பயணித்து தான் அதுக்கப்புறம் அந்த பகுதி அடைஞ்சு அங்கே இருக்க மக்களுக்கு கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு டாஸ்கில் அந்த பகுதி மீனவர்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே இறங்கியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃபுங்க, ₹1 எதிர்பார்க்கல, ஓகேவா? இறங்கி இந்த சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதை நான் சொல்லி முடிச்சதும் சில பேருக்கு, ப்ரோ இதெல்லாம் நம்புற மாதிரியா ப்ரோ இருக்குது அப்படின்லாம். இன்னும் ஒரு சிலர், ப்ரோ இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ப்ரோ, உண்மை ப்ரோ,
நம்பாதவங்க விடுங்க, நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்பேற்பட்ட விஷயம்தான். என்னென்னா, நம்ம கோயிலெல்லாம் சாமி ஆடிட்டு அருள் வாக்கு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது போல ஒரு விஷயம் சமீபத்தில் நடந்திருக்கு. சமீபத்தில் இந்த சென்ஸ் வெள்ளம் ஏற்பட்டது இப்போ தான், ஆனால் கடந்த 10ஆம் தேதி நடந்திருக்கு. திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டண கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நடந்த ஒரு திருவிழா தான். அந்த திருவிழாவில் ஒரு சாமியாடி ஒருத்தர் அருள் வாக்கு சொல்லியிருப்பாருங்க. அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அப்போது பெரிய வெள்ளம் வரப்போகுது, கப்பல் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன விஷயம். ஆக்சுவலாக ஒரு ஜோதிடக்காரர்கள் ஒரு வருஷம் முடிகிறப்ப சொல்லுவாங்க பாருங்கள், அடுத்த வருஷம் பேரிடர் வரும், வெள்ளம் வரும், அதுன்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர் எந்த இடம்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் தான் பல பேருக்கு சந்தேகம் கிளம்பும். அது ஒரு பக்கம் விட்டுருங்க. இவர் சொன்னது அது போல் ஒன்றதாக இருக்கும்னு பல பேர் அப்போ நினச்சிருக்கலாம். ஆனால் இப்போ பல பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த வீடியோவை எடுத்து போட்டு யாருப்பா அந்த சாமியாடி கரெக்டாக சொல்லியிருக்காரு, தூத்துக்குடி தான் இப்போ வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கு, வெள்ளம் ஏற்படுது இப்போ, ஆனால் அவர் அப்பயே கணிச்சிருக்காரு, அது இதுன்னு இந்த வீடியோ இப்போ திடீர் ட்ரெண்டாக மாறி இருக்குது. இதை சார்ந்து நான் அடுத்த கட்டமாக பெருசாக பேச வரும்ல. ஓகே, ரைட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒருத்தரோட களப்பணி சார்ந்ததாங்க. இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இருக்காங்களே, அவர் சார்ந்தது சினிமா துறை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் சினிமாக்காரன் உட்காந்து போஸ்ட் போட்டு போயிடுவேன், சேவ் த பீப்புள், ஃப்ளட்லேருந்து மக்களை காப்பாற்றுங்க, அதுன்னு என்னால் ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி போஸ்ட் போட முடியும். அதுக்கு ஒரு 10,000 பேர் லைக் பண்ணாங்க, அது போதும் அப்படின்னு நினைக்காம, பெரும்பாலான தரப்பினர் பண்ணுற மாதிரி நினைக்காம களத்தில் இறங்கி சேவ் பண்ணிட்டு இருக்காருங்க மாரி செல்வராஜ் அவர்கள். இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் இருக்காங்களே, அவங்களை தேடி போய்ட்டு நிவாரணங்களை வழங்குறது, அவங்க சிக்கியிருக்க பகுதியிலேருந்து வெளியே அழைச்சிட்டு வர்றது, என்னென்ன உதவிகள் அவங்களுக்கு கிடைக்கணுமோ அதை ஃபுல்லாக சேனலைஸ் பண்ணி கொடுக்கறதுன்னு இவ்வளோ வேலைகளை களத்தில் இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் எந்த அளவுக்கு ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத இப்போ நீங்களே பாருங்க. யாருமே பார்க்கல, 2 நாள் கடந்தோம். ஊருக்குள்ள அழுகி இருக்குமா, இந்த பக்கம் வர முடியல. சரி போதும், அந்த பையன் விட்டுரு, ஏக்கா விட்டு. போட் எடுத்து வரும், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி கூட போங்க. நிப்பாட்டி வைங்க வரேன். உடனே உதவி தேவைப்பட்டு கொண்டு வந்து உடம்பு சீலா போயிடுச்சு, காய்ச்சலா போயிடுச்சு, அவங்க அப்போ இப்ப நமக்கு தெரியாம சின்ன குழந்தைங்க அனுப்பிடுங்க, யாரு போறாங்க முன்னாடி தள்ளி போங்க, முன்னாடி தள்ளி மறுபடியும் மழை ஆரம்பிச்சு விட்டது. ஓகே 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 ஓகே, இந்த வழியை பாத்துக்கங்க. நீ சொன்ன வழி சொன்னேன், அந்த கேப்ல போட்டு வந்தாங்களா, அந்த கேப் அண்ணா போறாங்களா, பின்னாடி வருவா.
எங்கிட்டு பார்த்தாலும் போட்டாதே தெரியுது பூரா கடலா இந்த மாடி மேல காலையில இருந்து ஒருத்தங்க கை காமிச்சிட்டு இருந்தாப்பா நாங்க போறோம் நீங்க பாத்து பார்த்துறீங்களா? நீங்கள் இப்போ என்ன நினைப்பீங்க? நல்ல மனுஷன்பா, இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறாரு, இதே போல் எல்லாருமே வந்தால் சிறப்பாக இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இதுக்கு மத்தியில் பல பேரும் வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சினிமாக்காரன் தானே, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் அரசியலில் வர போறியா ஃப்யூச்சரில்? டிஎம்கே பக்கம் தானே பயங்கரமாக சாஞ்சிட்டு இருக்க நீ, கண்டிப்பாக உனக்கு அந்த ஆசைலாம் இருக்கும். உனக்கு எதுக்கு இந்த வேலை? விளம்பரம் தானே தேடிக்கிட்டு இருக்க, அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வன்மத்தை கக்கிறதுக்கு ஒரு நேரங்காலம் இல்லையா? எவ்வளோ பேருங்க அவ்வளோ பதிவுகளை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இது போல் மாறி செல்வா இதுக்காக தான் பண்ணுறாரு, சுயநல கீழலாம் சொல்லிட்டு எதுவோ ஓப்பனாக சொல்கிற எதுவோ பண்ணுறாங்க, அதை பார்க்கணும். இது ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆதங்கம் மட்டும் கிடையாது, பல பேருக்கு வந்திருக்கு. அதில் ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா நடிகர் வடிவேலு அவர்கள். இவர் ஓப்பன் ஸ்டேஜ்லேயே மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காருங்க. பார்த்தீங்களா? பண்ணுறது நல்ல காரியம், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்க மக்களை காப்பாற்றுறது. ஆனால் அப்படி பண்ணுற ஒருத்தர் சார்ந்து ஆதரவு ஒரு பக்கம் எதிர்ப்பு ஒரு பக்கம் திரும்புதுன்னா என்னத்தை சொல்கிறது? வடிவேலர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஏம்பா அவரோட ஊருக்கு அவர் போகக்கூடாதா? யார்? மாரி செல்வராஜ். அங்கே மேடு பள்ளம் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு அவர் தான் நல்லா தெரியும். அவர் ஊருக்கு அவர் போகாமல் வேறு யார் போகிறது? அவர் என்ன அமெரிக்காவில் இருந்தால் வந்திருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காருங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். உதவி தேவைப்படுற நேரத்தில் பேதம் அப்படின்றது தேவையற்றது. புரிஞ்சிருக்க நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்? இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.